வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து நம்ம சூப்பரான ஒரு வீடியோ அந்த எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்கு பார்த்து முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வீடியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூன்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போது நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து இப்போ 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிட்டு கீழே டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள் வாட்டர் மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஃப்ரீ ரிமூவ்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போ கீழே பாருங்கள் கேன்வாஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா கரெக்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஜூம் பண்ணிட்டு கீழே பாருங்கள் உங்களுக்கு டபுள் டிக் மார்க் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை டு ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக செட் ஆகிடும். உங்களுக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக செட் ஆகலை அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக நீங்கள் வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கேன்வாஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபோட்டோஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கேன்வாஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே உங்களுக்கு அந்த ஜூம் இன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் கரெக்டாக வந்து ஜூம் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறதுக்கோசரம் ஒரு 5 ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வச்சு ஏனாலும் கரெக்டாக வந்து எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ண வாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அட்ஜஸ்ட்மெண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸ்டேச்சுரேஷன் ஆகட்டும், கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு செட் பண்ணிட்டு கீழே டபுள் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ்க்குமே இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பாருங்கள் பிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே பாருங்கள் வீடியோ செக்ஷனுக்கு போங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். வால்யூம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் வால்யூமை ஃபுல்லாக மைனஸில் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த வீடியோவை ஜூம் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து அதை ஜூம் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக வந்து செட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அதை க்ரீன் மேலே டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ கீழே பாருங்கள் ஸ்ட்ரென்த்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இப்போ ஷோ ஆகும். இப்போ நம்ம இது வந்து இந்த இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபோட்டோஸ் வந்து நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, அதை வந்து நம்ம கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா கீழே டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் எக்ஸ்ட்ரா பிக் இருக்குது அப்படின்னா கீழே ஸ்ப்ளிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பிக்கை கீழே டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸும் அதே மாதிரி தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸ் இன்னும் அது வந்து இதாகுது. ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா அதை ட்ராக் பண்ணிக்கோங்க. இமேஜை ட்ராக் பண்ணிவிட்டு எகைன் வந்து அதே மாதிரி தான் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு கரெக்டாக வந்து பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக எடிட் பண்ண முடியும். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல முடியுதுன்னா ஸ்ப்ளிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதை டெலீட் ஆப்ஷனை கொடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத டெலீட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸும் சேம் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணணும். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15 செகண்ட் தான் இருக்குது. அதுக்கு எகைன் வந்து இந்த பிப்புன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ காப்பின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போது லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த டெம்ப்ளேட்டை க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்டை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல முடியுதோ அங்கே வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து ப்ளே ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வந்து டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ இன்னும் தேவை அப்படின்னா அதோட டைம் டியூரேஷனை கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். கரெக்டாக வந்து பார்த்துட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். கீழே ஸ்ப்ளிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறத டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். வீடியோ வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மேக் பண்ணியாச்சு. இப்போ எகைன் வந்து நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோஸ்கிட்டையுமே கரெக்டாக வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே பாருங்கள் எகைன் வந்து பிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பிப் ஆப்ஷன் எகைன் கீழே கிளிக் பண்ணிவிட்டு மேலே வீடியோ செக்ஷனே இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வால்யூமில் ஃபுல்லாக மைனஸில் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த வீடியோவை இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஜூம் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்,
அதை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20ல் கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் கீழே பாருங்கள் பிளண்டுன்னு இருக்கும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்து டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து கலர்ஃபுல்லாக நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீழே மியூசிக்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ட்ராக்ஸை கிளிக் பண்ணுங்கள். நாம் இப்போ வீடியோவில் இருக்க ஆடியோவை தான் தனியாக எடுக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஆடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் இருக்கும் கீழே, அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து சூப்பராக நம்ம மேக் பண்ணியாச்சு. மேலே சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட்டும் கொடுத்துட்டு மேலே சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் சேவ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.